வணக்கம் மாணவ செல்வங்களே, 7ஆம் வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் விளக்கம் தருகிறேன். நாம் புதிய பாடத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. முந்தைய பாடப்பகுதியில் சட்டசபையில் சட்டம் இயற்றுவது பற்றி பேசினோம். இப்போது இந்த சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். சட்டங்கள் இயற்றப்பட்டவுடன் மக்களே அதை செயல்படுத்த நினைக்கிறார்களா? இந்த பாடப்பகுதியில் இவை அனைத்தும் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை ஆராய்வோம். காட்சி 2. இன்றைய தலைப்பில் மாவட்டத்தில் சட்ட அமலாக்கம் பற்றி பார்ப்போம். இந்த தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேஜிஸ்ட்ரேட்டின் செயல்பாடுகள். தாசில்தார் அதாவது MRO மற்றும் கிராம வருவாய் அலுவலர்கள் அதாவது VRO கடமைகள். சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன? முக்கிய தலைப்புக்கு செல்வதற்கு முன் இதை பாருங்கள். முக்கிய வார்த்தைகள்: சட்ட அமலாக்கம், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல், ஆய்வுகளை நடத்துதல் மற்றும் இணக்கத்தை மேற்பார்வை செய்தல். மேஜிஸ்ட்ரேட் மாவட்டம், நகரம் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள சிவில் அதிகாரி அல்லது சிறு நீதித்துறை அதிகாரி. தாசில்தார் வருவாய் வசூல் முதலியவற்றிற்கு பொறுப்பான அதிகாரி. பஞ்சு நீக்குதல் பருத்தியிலிருந்து விதைகளை அகற்றும் செயல்முறையை ஜின்னிங் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள். இந்த சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை ஆராய்வோம். இந்தியாவில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை தலைமையிலான நிர்வாக பிரிவு சட்டங்களை செயல்படுத்துவதற்கு பொறுப்பாகும். குடியரசுத் தலைவர் உயர்மட்ட தேசிய தலைவர். மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட அளவில் முன்னிலை வகிக்கிறார். மாவட்டத்தில் யார் சட்டங்களை இயற்றுகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். மாவட்ட ஆட்சியர் அல்லது மேஜிஸ்ட்ரேட் மாவட்டத்தில் சட்டங்களை உருவாக்குவார். இதோ ஒரு உதாரணம். நல்லவரம் மாவட்டம். நல்லவரத்தில் அதிகாரிகள் எப்படி சட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த பகுதியில் கரிப்பள்ளி, மல்லேப்பள்ளி, நர்சாபேட்டை, குர்த்தூர் ஆகிய மண்டலங்கள் அடங்கும். நல்லவரத்துக்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நல்லவரம் நகரில் உள்ளது. மாவட்ட அல்லது ஆட்சியர் மேஜிஸ்ட்ரேட் அலுவலகத்திற்கு செல்லலாம். மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் மனிஷா நால்கே தினமும் காலை 10:30 மணிக்கு தனது அலுவலகத்திற்கு வருகிறார். மேஜிஸ்ட்ரேட் அனைத்து துறை தலைவர்களுடன் 11:30 மணிக்கு கூட்டம் நடத்துகிறார். கடந்த மாதம் நடந்த பணிகள் குறித்து ஒவ்வொரு துறை தலைவரிடம் கலெக்டர் கேட்டறிந்தார். கூட்டம் மதியம் 2 மணி வரை தொடர்ந்தது. அதன் பிறகு மனிஷா நால்கே பெரிய அளவிலான கோப்புகளை மதிப்பாய்வு செய்கிறார். மனிஷா நால்கே துறை சார்ந்த கோப்புகளை மதிப்பாய்வு செய்து பிற்பகல் 3 மணி வரை தனது எண்ணங்களை சேர்த்தார்.
தினமும் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை கிராம பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறார். மல்லேப்பள்ளி மண்டலத்தை சேர்ந்த சில விவசாயிகள் தங்கள் கிராமத்தில் நீர்ப்பாசனம் இல்லாததால் 2 ஆண்டுகளாக தண்ணீர் தொட்டிகள் காலியாக உள்ளதால் பயிர்கள் கருகிவிட்டன என்பது குறித்து விவாதிக்க வந்திருந்தனர். கடன் தள்ளுபடி செய்து ஏரி சீரமைக்க கோரி பக்கத்து கிராமங்களில் அணைக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டது. தங்கள் கிராமத்திலும் இது போன்ற பணிகள் நடக்க வேண்டும் என்று விரும்பினர். உத்தியோகபூர்வ வறட்சி பட்டியலில் தங்கள் கிராமம் இல்லை என்றும் கடன் தள்ளுபடி எதுவும் பெற முடியவில்லை என்றும் மனிஷா நால்கே அவர்களிடம் கூறியதால் எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு தங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்க கலெக்டர் அறிவுறுத்தினார். கிராமத்தின் அணைக்கட்டுகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தார். மறுநாள் அதிகாலை நர்சபேட்டை மண்டலத்தில் உள்ள பஞ்சஜின்னிங் மில்லில் ஒரே இரவில் தீ விபத்து ஏற்பட்டதாக காலை 5 மணியளவில் கலெக்டருக்கு அழைப்பு வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். போலீஸ் சூப்பரண்ட் மற்றும் சிவில் சர்ஜனை தொடர்பு கொண்டு நாக்லே விரைவாக நர்சபேட்டைக்கு சென்றார். காலை 7 மணிக்குள் அவள் மில்லுக்கு வந்தாள். அங்கு அதிக அளவு பருத்தி அபாயத்தில் இருந்தது. தீ குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது, ஆனால் கட்டுக்குள் இருந்தது. பேரூராட்சி தலைவர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சேதத்தின் அளவு குறித்து கலெக்டர் கேட்டறிந்தார். இரண்டு மில் தொழிலாளர்கள் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அருகிலுள்ள பல வீடுகள் அழிக்கப்பட்டதாகவும் தலைவர் தெரிவித்தார். தீ விபத்தில் வீட்டை இழந்த ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்த நால்கே அதன் காரணத்தை விசாரிப்பதற்காக உறுதியளித்தார். பின்னர் மருத்துவமனையில் காயமடைந்த தொழிலாளர்களை பார்வையிட்ட கலெக்டர் தலா 20,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கினார். திரும்பி வரும் வழியில் அவர் நகராட்சி அலுவலகத்தை பார்வையிட்டார். அங்கு கடைக்காரர்களின் ஆக்கிரமிப்புகளால் தீயணைப்பு வாகனங்கள் தாமதமாகி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அதிகாரிகள் விளக்கினர். கடுமையான நடவடிக்கையை அமல்படுத்தவும் அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் தன்னை புதுப்பிக்கவும் அவர் அவர்களை வலியுறுத்தினார். இருட்டியதும் நல்லவரம் வந்து சேர்ந்தார் மனிஷா நால்கே. நல்லவரம் ஒரு கற்பனை மாவட்டம். ஆனால் நல்லவரம் கலெக்டர் செய்வதை நீங்கள் பார்த்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்கள் எதிர்பார்க்கும் வேலையைதான். தாசில்தார் அதாவது MRO மற்றும் கிராம வருவாய் அலுவலர்கள் அதாவது VRO செயல்பாடுகள். நல்லவரம் மாவட்டம் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் பல கிராமங்களை கொண்டுள்ளது. வரைபடம் ஒவ்வொரு மண்டலத்திலும் வளர்ச்சி, வருவாய்,
கல்வி மற்றும் விவசாயத்திற்கான பல்வேறு அலுவலகங்களை காட்டுகிறது. சொத்து, உரிமை மற்றும் முக்கிய ஆவணங்கள் மற்றும் நில உரிமை, பயிர்கள், தண்ணீர் தொட்டிகள், வடிகால் அமைப்புகள், கிணறுகள், அருகிலுள்ள அடுக்குகள், சாலைகள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை விவரிக்கும் வரைபடங்கள் உட்பட நிலப்பதிவுகளை நிர்வகிக்கின்றார். வருவாய் அலுவலர் நில தகராறுகளை தீர்ப்பதற்கும் ஒப்பந்தங்களை கண்காணிப்பதற்கும் இந்த ஆவணங்கள் முக்கியமானவை. காடுகள் மற்றும் மேய்ச்சல் வயல்கள் போன்ற பகுதிகளை வரைபடங்கள் குறிப்பிடுகின்றன. அங்கீகரிக்கப்படாத உரிமை கோரல்களிலிருந்து அவற்றை பாதுகாக்கின்றன. கிராம மற்றும் மண்டல வருவாய் அலுவலர்கள் மீ சேவா சேவைகள் மூலம் சான்றிதழ்கள் வழங்குதல் மற்றும் ரேஷன் கார்டுகளை புதுப்பித்தல் மற்றும் நிலப்பதிவேடுகளை நிர்வகிக்கின்றனர். சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பார்ப்போம். இந்த கருத்தை புரிந்து கொள்ள நாம் ஒரு உண்மையான சட்டத்தை பார்க்க வேண்டும். விவசாயத்திற்கு நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தையும் ஆறுகள் மற்றும் காடுகளின் இருப்பு குறித்தும் முன்பு அறிந்தோம். தெலுங்கானாவில் சில பகுதிகளில் மக்கள் தண்ணீருக்காக 1500 அடி ஆழம் வரை ஆழ்துளை கிணறுகள் தோண்டி வருகின்றனர். இது ஒரு நீடித்த நடைமுறையாகும். இதை பாருங்கள். ஆந்திர பிரதேச நீர், நிலம் மற்றும் மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 2002. அடுத்த தலைமுறையினரின் நலனுக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் இந்த வளங்களை பாதுகாப்பது முக்கியம். இதன் காரணமாக ஆந்திர பிரதேச அரசு 2002ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச நீர், நிலம் மற்றும் மரங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியது. இந்த சட்டம் ஏப்ரல் 19, 2002 முதல் அமலில் உள்ளது. காட்சி 22. புதிய கிணறுகளுக்கு மண்டல வருவாய் அலுவலரிடம் அனுமதி பெறவும். குறிப்பிட்ட கிணறு ஆழம் மற்றும் தூரத்தை பராமரிக்கவும். மழைநீர் வீணாகாமல் தடுக்கவும். தொழிற்சாலை வசதிகளில் கழிவு நீரை சுத்திகரிக்கவும். குடிநீரை பாதுகாக்கவும். நிலத்தடி நீர் குறைந்த பகுதிகளில் மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும். பெரிய அளவிலான சமூக காடுகளை ஊக்குவிக்கவும். அனுமதியின்றி மரங்கள் வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு மரத்தை வெட்டும்போது 2 மரக்கன்றுகள் நட வேண்டும். சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் ஒரு ஆணையத்தை உருவாக்கியது. இது நீர், நிலம் மற்றும் மரங்கள் பாதுகாப்பு ஆணையம் அல்லது வால்டா என்று அழைக்கப்பட்டது. இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட பல்வேறு அரசு பகுதிகளும் ஒத்துழைக்க வேண்டும். வெவ்வேறு அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்பதை காட்டும் அட்டவணையை பார்ப்போம். துறை. பொருள். நிலத்தடி நீர்த்துறை. நிலத்தில் துளையிட பதிவு, மணல் அகழ்வு, நிலத்தடி நீர் படுகைகளின் வகைப்பாடு போன்றவை.
நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், மரம் நடுதல், புதிய கட்டிடங்கள் கட்ட அனுமதி. சுரங்க மற்றும் புவியியல் துறை. நீர்நிலைகள் மணல் அள்ளுவதை கண்காணித்தல். வனத்துறை. பொருள்: மரங்களை வெட்ட அனுமதி வழங்குதல். காட்சி 25. இந்த சட்டம் சரியாக அமல்படுத்தப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பை உணரவும் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதே சட்டங்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை இயற்றுவதன் முதன்மை நோக்கம். தலைப்பின் சுருக்கம் இங்கே. அரசு துறை பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாவட்டத்தில் அனைத்து துறைகளின் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் அல்லது மேஜிஸ்ட்ரேட் மேற்பார்வையிடுகிறார். மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பல்வேறு துறை தலைவர்களுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். அஷ்ரே அக்ருதியுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதை பார்த்ததற்கு நன்றி.